தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி வருகிறது. இதை முன்னிட்டு மத்திய பார்வையாளர்களுக்கான 2 நாள் விளக்கக் கூட்டம் கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பணிகளை ஆய்வு செய்வதற்காக துணை தேர்தல் ஆணையர் பானுபிரகாஷ் தலைமையில் 7 அதிகாரிகளை கொண்ட குழுவினர் கடந்த புதன்கிழமை சென்னை வந்தனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் வருமான வரித்துறை, சுங்கத்துறை, காவல்துறை, ரயில்வே, சிஆர்பிஎஃப், அஞ்சல், சிவில் விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் இக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். தனது பயணத்தின் முதல் கட்டமாக நாளை அசாம் செல்லும் தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை அம்மாநிலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து இம்மாத இறுதியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும், அப்போது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையருடன் தேர்தல் ஆணையர்கள் எஸ். சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் நேரில் சென்று ஆய்வுகளை நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.